ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஆர்டிஇ அட்மிஷனுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஸ்கூல் காமிக்க மாட்டேங்குது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஆர்டிக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் ஆர்டிஇ அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணாதவங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன். அந்த வீடியோ பார்த்து நீங்களே உங்கள் குழந்தைக்கான அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் எனக்கு ஸ்கூல் லிஸ்ட் வேணும்னு கேட்டிருக்கீங்க. இப்போ வெப்சைட்டில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க பாருங்கள், வியூ ஸ்கூல் லிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உங்களுக்கான ஸ்கூல் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 38 மாவட்டத்துக்கான ஸ்கூல் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே எவ்வளோ ஸ்கூல் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஸ்கூல் இருக்கோ அதுக்கான கோடு என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன் அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது பாருங்கள், என்ட்ரி கிளாஸ். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி கிளாஸ் எல்கேஜி இருந்தால் நீங்கள் எல்கேஜிக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்தால் உங்களால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். மேக்ஸிமம் பார்த்தோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு உங்களுக்கு ஸ்கூலே காமிக்கல, 1 அல்லது 2 ஸ்கூல் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. மீதி எல்லாமே எல்கேஜிக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஸ்கூல் லிஸ்ட் இருக்கா இல்லைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தா கேட்டே இருந்தீங்க. ஏன்னா ஒரு சில பேர் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்கூல் காமிக்கல. அதன் காரணமாக அந்த ஸ்கூல் இருக்கா இல்லைன்றது நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ண போகிற ஸ்கூல் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேராக போய் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதை பார்த்தா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இப்போ நீங்கள் ஆர்டிக்கு அட்மிஷன் அப்ளை பண்ணும்போது எனக்கு ஸ்கூலே காமிக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி நிறைய பேர் பார்த்தா கேட்டிருக்கீங்க. ஏன்னா போன வருஷம் பார்த்தா கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வருஷம் அப்படி கிடையாது. போன வருஷம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னா, ஜஸ்ட் உங்கள் அட்ரஸ் எல்லாமே கொடுத்து நீங்களே போய்ட்டு மேப்பில் பின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வருஷம் அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ உங்கள் லொக்கேஷன்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள ஸ்கூல் இருந்தால் மட்டும் தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு முன்னால் பார்த்தா நிறைய பேர் அந்த மாதிரி மாற்றி அப்ளை பண்ண காரணத்தால் இந்த வருஷம் அதை அப்படியே மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. முழுக்க பார்த்தா உங்களுடைய அட்ரஸை வச்சு தான் உங்களால் மேப் சூஸ் பண்ண முடியும். நீங்கள் மேலே போயிட்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களால் பின் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அட்ரஸ் கொடுத்தாவே நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கான லொக்கேஷன் அதுவே செலக்ட் ஆகிக்கும். ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். நீங்கள் அட்ரஸில் மட்டும்தான் உங்களுக்கான மேப்பை நீங்கள் கரெக்டாக மேட்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம அட்ரஸ் எப்படி கொடுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுக்கான டோர் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா உங்கள் ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம், தாலுக் நேம், இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுடைய ஸ்டேட் வரைக்கும் ஸோ ஃபுல்லாகவே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி ஃபுல்லாக அட்ரஸை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் நீங்கள் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களோட பின்கோடை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. பின்கோடும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஓகே, ஸோ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்ரஸ் தான் கொடுக்குறேன். அப்பயும் எனக்கு மேப் ஷோ ஆகுமா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு உங்கள் லொக்கேஷனில் இருக்க கரண்ட் லொக்கேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள் நிறையா லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் உங்கள் வில்லேஜ், அதாவது உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்கோ நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பக்கத்தில் நியரஸ்ட் லேண்ட்மார்க் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்தமாரி நேம் இருக்கையிலையுமே பார்த்தா அப்டேட் பண்ணிக்கிறது அர்த்தம். ஒருவேளை இப்போ உங்கள் வீடு இங்கே இருக்கும் பட்சத்தில் பக்கத்துலேயே ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அன்பண்ணிலன்னு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்க லொக்கேஷனும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தா கரெக்டாக அந்த மேப்பில் ஃபிக்ஸ் ஆகும். வெறும் நீங்கள் அட்ரஸை மட்டும் கொடுத்தா மட்டும் உங்களுக்கு எக்ஸாக்டாக லொக்கேஷன் பார்த்தா உங்களுக்கு பின் ஆகிடாது. அந்த நியரஸ்ட் லேண்ட்மார்க் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் எந்தெந்த நியரஸ்ட் லேண்ட்மார்க் இதில் கொடுத்துருக்காங்களோ சேம் இதில் இருக்க மாதிரி பார்த்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் அதையும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லேண்ட்மார்க்னு போட்டு அதையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அட்ரஸ் பார்த்தா நம்ம எக்ஸ்ட்ராவாக லேண்ட்மார்க் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாமே உங்களுடைய ஆதார் கார்டிலோ ரேஷன் கார்டில் இருக்க மாதிரி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தா இந்த இடத்துல உங்களுக்கான லொக்கேஷன் எக்ஸாக்டாக உங்களுக்கு பார்த்தா மேட்ச் ஆகி காமிச்சிடும். அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டருக்குள்ள ஸ்கூல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் பக்கத்தில் ஸ்கூலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தா காம்பட்டு அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது.
இப்போ இந்த லொக்கேஷன் அவங்க வந்து செட் பண்ணணும்னா இது வரைக்கும் பாருங்கள் இவங்களுக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய லொக்கேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தா அது வரைக்கும் பாருங்கள் மகளிர் மன்றம் அப்படின்ற நியரஸ்ட் லேண்ட்மார்க்லாம் இருக்காங்க. நான் அதை இப்போதைக்கு எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணனா ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பின்கோட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் வில்லேஜ் நேம், ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல லொக்கேஷன் வில்லேஜ் நேமை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நியரஸ்ட் லேண்ட்மார்க் இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து மகளிர் மன்றம் வந்து கொடுத்துறேன். சேம் அதேமாரி மகளிர் மன்றம் அப்படின்ற நியரஸ்ட் லேண்ட்மார்க் நான் ஆட் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ மேப்பில் எனக்கு சேம் அதே வந்து பார்த்தா கரெக்டாக வந்து காமிச்சிருச்சு. ஸோ இங்கே தான் வந்து இருக்குது, எக்ஸாக்டாக எனக்கு அதேமாரி வந்து காமிச்சிருச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் மேப்பில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த நியரஸ்ட் லேண்ட்மார்க். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை உங்களுக்கு வந்து பார்த்தா கரெக்டாக வந்து காட்ட நான் வந்து பார்த்தேன்னா தாலுக் நேம் வந்து இதிலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் மாற்றி வந்து கொடுத்து பாருங்கள். ஜஸ்ட் வந்து உங்கள் வில்லேஜ் நேம் அது மட்டும் இல்லாமல் நியரஸ்ட் லேண்ட்மார்க் இதை மட்டும் வந்து கொடுத்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து காமிக்கும். நீங்கள் அட்ரஸ் வந்து பார்த்தா நிறையா ஃபுல்லாக நீங்கள் வந்து கொடுக்க சொல்ல கரெக்டாக வந்து பார்த்தா ஃபைன் பண்ண முடியாது. அதன் காரணமாக உங்களுடைய வில்லேஜ் நேம் மற்றும் நியரஸ்ட் லேண்ட்மார்க் அதை மட்டும் நீங்கள் அட்ரஸ் வந்து கொடுத்தினா கண்டிப்பாக உங்களுக்கு மேப்பில் வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இல்லை மேலே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். தங்களது இல்லத்தை இயன்ற அளவு துல்லியமாக வரைபடத்தில் குறிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தா நீங்கள் அட்ரஸில் உங்களுடைய நியரஸ்ட் லேண்ட்மார்க் கொடுத்தாவே போதுமானது. கண்டிப்பாக உங்களுக்கான லொக்கேஷன் வந்து பார்த்தா எக்ஸாக்டாக வந்து ஷோ ஆகும். ஓகே, உங்களுக்கு பக்கத்தில் இருக்க நியரஸ்ட் லேண்ட்மார்க்லாம் இருக்குது பாருங்கள். அதை மட்டுமே நீங்கள் வந்து கொடுத்தா போதுமானது. உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்கள் லொக்கேஷன் நீங்கள் வந்து பார்த்தா ஓரளவுக்கு எக்ஸாக்டாக வந்து பின் பண்ணாலும் ஓரளவுக்கு பக்கத்தில் கூட வந்து பின் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பக்கத்தில் இருக்க லொக்கேஷன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. உங்கள் வில்லேஜ் நேம் அது மட்டும் இல்லாமல் இந்த நியரஸ்ட் லொக்கேஷன் அதை நீங்கள் கொடுத்தா போதுமானது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தா மேப்பில் கரெக்டாகவே உங்களுக்கு வந்து பின் ஆகும். ஓகே, ஏன்னா எக்கச்சக்கமான பேர் இதான் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க ஸ்கூல் ஷோகலாம். கண்டிப்பாக நீங்கள் மேப்பில் எந்த அளவுக்கு அட்ரஸ் கொடுத்து மேப் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாரி உங்கள் லொக்கேஷன் 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கான ஸ்கூல் வந்து காமிக்கும். நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்கள் லொக்கேஷன்லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த ஸ்கூல் வந்து ஷோ ஆகுது. உங்களால் அப்ளை வந்து பண்ண முடியாது. ஸோ நான் வந்து பார்த்தா நான் கிராமத்தில் இருக்கேன், 1 கிலோமீட்டருக்குள்ளே கண்டிப்பாக எனக்கு வந்து ஸ்கூல் இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தா வில்லேஜில் வந்து எந்த ஸ்கூலுமே இருக்காது. அவங்களாம் வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்ததுக்கு நீங்கள் எங்கே பண்ணலான்னா நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறோம் டேரெக்டாக அந்த ஸ்கூலில் போயிட்டு இந்த மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் லொக்கேஷன் வந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் வந்து காமிக்கிறேன், நான் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து பார்த்தா அதுக்கான சொல்யூஷன் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தா நிறைய பேர் கேட்டுட்டு வந்து பார்த்தா அப்ளை பண்ணுறாங்க. ஸோ நிறைய வில்லேஜ் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண சொல்கிறாங்க ஸ்கூல் லெவலில். ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தா ஸ்கூலில் வந்து போயிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸ்கூலில் வந்து ஒரு சில சஜஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கூலுக்கு பக்கத்தில் உங்கள் ரிலேஷன் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க அட்ரஸ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, அதை நான் வந்து கேட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை உங்கள் ஸ்கூல் வந்து காமிக்கிற உங்கள் லொக்கேஷன் 1 கிலோமீட்டருக்குள்ளே ஸ்கூல் இல்லைனா டேரெக்டாக நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அந்த ஸ்கூலில் டேரெக்டாக போயிட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து கேட்டுடுங்க. ஏன்னா அப்படியே அப்ளை பண்ணாதீங்க. கேட்டுட்டு சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் யாராச்சும் வந்து உங்களுடைய நெய்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க அட்ரஸ் போட்டு அப்ளை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தா உங்கள் அட்ரஸ் மென்ஷன் பண்ணிட்டு ஸ்கூல் நேமை நீங்கள் வந்து கொடுத்தாவே போதுமானது. மேப்பில் வந்து காமிக்கிறோம், அந்த மாதிரி நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம். கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் நீங்கள் வந்து ஸ்கூலில் கேட்டுட்டு அவங்க அப்ரூவல் கொடுத்தா மட்டும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பின் பண்ண பாருங்கள். ஏன்னா நம்ம வில்லேஜுக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தா 1 கிலோமீட்டருக்குள்ளே எந்த ஸ்கூலுமே இருக்காது. மேக்ஸிமம் வந்து பார்த்தா சிட்டியில் தான் வந்து இந்த ப்ரைவேட் ஸ்கூலே அவ்வளோ இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் வில்லேஜ் பீப்புள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி இந்த ஒரே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண பார்க்கலாம். ஸோ ஸ்கூலில் கேட்டுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதான் ஸோ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேப் தான் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது. இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட நியரஸ்ட் லொக்கேஷன் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தா மேப்பில் எக்ஸாக்டாக வந்து மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா அது மட்டும் இல்லாமல் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. லாகின் அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்ல எனக்கு வந்து பார்த்தா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து பார்த்தா ஒரு சிறந்த சர்வீசஸ் காரணமாக உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து காமிக்காது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தோன்னா மோசிலா ஃபயர்பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து ட்ரை பண்ண பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உடைய மெயில் ஐடிக்கு எஸ்எம்எஸ்க்கு வந்து பார்த்தா உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் அனுப்பிடுவாங்க. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு திரும்ப கூட உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.